ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பிராண்ட்ஸ் பிரதர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அளவு சுடிதார் வச்சு நம்ம வந்து சுடிதார் லைனிங் சுடிதார் டாப் வந்து கட்டிங் போட போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற யூனிக்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நெக்கு வந்து ரெண்டாக பிடிச்சி கரெக்டாக நெக்கை ஒட்டின மாதிரியே வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன், ஃப்ரண்ட் லைனு. ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு வி ஷேப் மாதிரி கட்டு கொடுக்குறேன். இப்போ அளவு சுடிதாரில் என்ன இருக்கோ அதே அளவு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆமோல் இறக்கம் அளவு சுடிதாரில் என்ன இருக்கோ அதை பார்த்து இறக்கலாம். எனக்கு வந்து 5.25 கிடச்சிருக்கு ஆமோல் இறக்கம். அதாவது அது ஸ்லீவ் எங்கே முடியுதோ அந்த இடம் வந்து ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். 5.25 கிடச்சிது. ஷோல்டர்லேருந்து அதே 5.25 வச்சு மார்க் பண்ணி இறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், செஸ்ட் அளவு என்ன இருக்குன்னு நம்ம வந்து டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம். ஒரு பக்கத்துலேருந்து மறு பக்கத்துக்கு டைட்டாக பிடிச்சி அளந்தோம்னாக்கா 20.5 வந்து இருக்குது. அந்த 20.5 அப்படியே நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 10.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அது எதுவும் கம்மி பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம வந்து வைக்கிறோம். 20.5 வந்துருக்கு, 10.25 மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு, அதாவது ஹிப்புக்கு வந்து 18.5 வருது எனக்கு. 18.5 9.25 ஒரு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு இறக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.25 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சீட்டுடைய அளவு அந்த ஆமூல்லேருந்து அந்த ஓப்பன் வருது பார்த்தியாங்களா, அந்த ஓப்பன் வர இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அளவு மெஷர்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் வைக்கிற மார்க் பண்ணுறேன். நம்ம அளந்து பார்க்கலாம். 20.5 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 22.5 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 22.5னாக்கா 11.25 ஒரு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீட் அளவு 22.5 11.25 மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து 1 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பக்கம் எப்போவுமே சுடிதாருக்கு 1 இன்ச்சு கொடுத்தா போதும். செஸ்ட்டுக்கும் சைடுக்கும் 1.5 இன்ச்சு கொடுக்கலாம். இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிங் போடுறது லைனிங் தான். லைனிங் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸில் கட்டிங் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இந்த அளவு சுடிதாரில் கீழே பாட்டம் பிரெத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த ஸ்லிட்டுக்கும் கீழே வர்ற பாட்டத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு சேர்த்துக்கலாம். அந்த வேஸ்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம், செஸ்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா மார்க்கையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம். இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக நமக்கு வந்து ஷேப் கிடச்சிருக்கு. அந்த ஷேப் பிரகாரமாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணோம்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் கூட வராது. ஆமோல் ஸ்கேலில் நான் வந்து ஆமோல் ட்ரா பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், பேக் நெக்கை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணது ஃப்ரண்ட் நெக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து வச்சு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம வந்து ரவுண்டு பண்ணிக்கலாம். பேக் நெக்கு ரவுண்டு. எல்லா மார்க்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிட்டு பக்கத்தில் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். வேஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன் மார்ஜின்னு. ஆமோல் வர இடத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணோம்னா சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்ஷனாக ஃபஸ்ட் கிளாஸாக சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்துடும். கவர் தட்டு எடுக்கிற ஃப்ரண்ட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு ஃப்ரண்ட்டு பக்கத்தில் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங் பண்ணியாச்சு. பேக் நெக் கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கும்போது நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக நம்ம வந்து குத்து போட்டுக்கலாம். இந்த குத்து பிரகாரமாக நம்ம வந்து தைச்சோம்னாக்கா லூஸு டைட்டு இல்லாமல் அளவு ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கோ அதே சேம் ஃபிட்டிங் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு மார்க் போட்டு கட்டிங் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து வந்து நான் 18 இன்ச்சு வைக்கிறேன். ஃபேப்ரிக் தாராளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 18 இன்ச்சு வந்தால் வைங்க சொன்னாங்க. 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இது. பாருங்கள், அளவு ட்ரெஸ்ஸில் வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்குது, சின்ன அளவு. பட் ஆனால் நம்ம வந்து லென்த்து கை வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆஃப் ஹேண்டு வர இடத்துல அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இறக்க போகிறோம். ஆமோல் ஹைட்டு லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு எல்லாமே நம்ம அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்ம மார்க் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கீழே கையுடைய லூஸ் வந்து 11, 11ல் பாதி 5.5, 5.5க்கு ஒரு மார்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். பாருங்கள், சென்டர் வந்து 13, 6.5க்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு சேர்த்துக்கலாம்.
ஷேப் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு கவர் தட்டுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் நம்ம வந்து மார்க்கு குத்து எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து சின்னதாக ஜாயிண்ட் வந்து நம்ம தைக்கும்போது போட்டுக்கலாம். இது மாதிரி மார்க் குத்துலாம் நம்ம வந்து போட்டோம்னாக்கா நம்ம வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மெயின் பீஸ் போட்டிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கு டபுள் ஃபோல்டாக போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து லைனிங் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஹைட்டு மட்டும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போட்டு லைனிங் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வந்து மேலே போட்டு கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட்டு ஹைட்டு மட்டும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லிட்டுக்கு ஓப்பன் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபிதர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.